ரைடு வாத்தி ரைடு மாதிரி வந்திருக்கேன் நினைச்சுக்காதீங்க. நான் உண்மையிலே கண்ணுலாம் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்களை பார்க்காம கூட நல்லா இருக்குமா? என் தம்பி தங்கச்சிலாம் பார்க்கணும். ஏன்னா பார்த்தா அவங்க சொல்லுவாங்க அண்ணன் நல்லா இருக்காருன்னு கேட்பாங்க. அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு. நான் ஃபுல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன். எல்லா ஆண்டும் 100% தேர்ச்சி இலக்கண வைத்திருக்கிற அற்புதமான ஒரு இடத்துல நல்ல மதிப்பெண்கள் வாங்குற பட்டியலையுமே பாத்தீங்கன்னா நம்ம மாணவ மணிகள் இருக்கிறாங்க. இந்த அழகத்தை பாருங்க. எந்த விருப்பு சமமா அங்க பாருங்க நின்றுகிட்டு ஹவுஸ்ஃபுல் எல்லாம் அவர் அண்ணன்ற முறையில உங்ககிட்ட சொல்றேன். அமைச்சரா கிடையாது, அண்ணனா சொல்றேன். உங்களுக்கு என்ன நிறைமுறைகள் இருந்தாலும் அமைச்சர் கிடையாது, உங்க சகோதரன் நாங்க பாட்டுக்கிறேன். என் பேர் எழுதி போட்டு நீங்க லெட்டர் போட்டா போதும், அது செட்டாக பறந்து வந்துடும். நான் போன்லயே வேலையை பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு வேலை செய்யறதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம். உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் நான் எத்தனையோ பள்ளிக்கூடம் போனாங்க. அவ்வளவு சுத்தி முடிச்ச அவசரம் வந்து இறங்கணும்னு என் குழந்தைங்க அவங்க தாளத்தப்பட்டு அடிச்சு சிலம்பம் சுத்தி பூங்குத்து விடுவாங்க. அண்ணாரை வரவேற்கிற விருந்தோம்பல், இந்த பாசம், இந்த நேசம், நல்ல மதிப்பெண், நல்ல மதிப்பு. நான் மற்றவங்களை மதிக்க தெரிஞ்சாதான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருந்தா போதும். என் கனவு ரொம்ப பெருசு. என் ட்ரீம் வந்து சாதாரண ட்ரீம் கிடையாது. இதெல்லாம் நடக்குமான்னு சில பேர் நினைப்பாங்க. நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். படிப்புல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. நல்லா படி, போட்டி போட்டு படி. உங்களுக்கு போட்டினா பக்கத்துல இருக்கவங்களோட போட்டி கிடையாது, உனக்கு நீயே போட்டி. போன எக்ஸாம் விட இந்த எக்ஸாம் நல்லா எந்த வேலையும் வச்சுக்காதீங்க, எந்த டிவிஷன் வச்சுக்காதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிடி பீரியட்ல நீங்க போய் நல்லா விளையாடுங்க. கிரவுண்ட் அருமையான பெரிய கிரவுண்டா இருக்கு, போய் விளையாடுங்க. வசதி வாய்ப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உணவு தரம் எல்லாத்தையும் உயர்த்துவதற்காக நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். கட்டாயமா அந்த பாட்டு நடக்கும். நீங்க நல்லா சந்தோஷமா படிங்க. என்னுடைய பெரிய கனவு என்ன தெரியுமா? உங்களிடம் இருக்கிற ஒவ்வொரு கனவும் பழிக்க வேண்டும் என்பதாய் கனவு. யாரும் ஒருத்தங்க சொல்லுங்க, நீங்க என்ன ஆகணும்? ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும், நல்ல கலைஞர்கள் ஆகணும், ஓவியர்கள் ஆகணும், காவியங்கள் எழுதணும், அரசியல் தலைவர்கள் ஆகணும். வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். அண்ணால் தான் எனக்கு பொன்னால் அன்று ஒரு பிரம்மாண்டமான விழா எடுத்து இதே பள்ளிக்கூடத்தை சீஃப் கெஸ்டா வரணும். அன்னைக்கு ஒரு பார்வையாளரா உங்க அண்ணன் நானும் வரணும்னு சொல்லி